Hi dear friends, welcome back to Rambirds Farm YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாகவே அமையணும். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா 100% ஆஃப் ப்ரீடிங் பேர் ஃபார் சேல் 200% ஆஃப் ப்ரீடிங் பேர் ஃபார் சேல்னு போட்டிருப்பாங்க. அந்த பேரை நம்பி வாங்கலாமா வாங்கக்கூடாதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்த மாதிரி ராம்பர்ட்ஸ் ஃபார்மில் சேல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் டேம்டு பேர்ட்ஸ், தென் யூவி பல்ப்ஸ், அப்புறம் கேஜஸ், அக்வேரியம் அக்சசரிஸ் இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. இந்த கேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா 2 into 1.5 feet. இதில் பஜ்ஜீஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஆர் ஃபின்ச்சஸ் ப்ரீட் பண்ணலாம். இன்டர்னலில் பாட் யூஸ் பண்ணி அழகாக ப்ரீட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு பாட்டில் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. தென் இந்த கேஜோட ப்ரைஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் 700 rupeesக்கு சிங்கிள் பீஸாக எடுக்கும்போதே நான் தரேன். இந்த கேஜை ஃபேன்சி கேஜ்னு சொல்லலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் கேஜ்னு சொல்லலாம். பேர்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த கேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 225 rupeesக்கு நான் தரேன். பாண்டிச்சேரி டைரக்ட் பிக்கப். இது 1.25க்கு 1.25க்கு 1.25 கேஜ் சைஸு. இதில் ஒரு பேர் ஃபின்ச்சஸ் விடலாம். இதில் அவுட் சைடு ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் 530 rupees. தென் யூவி பல்ப்ஸ் அவைலபிள் இருக்குது. இதோட டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா பாசிபிள் இருக்குது. வித் ஓல்டரோட கொடுக்குறோம். நிறைய பல்ப்ஸ் எடுத்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இதோட யூசேஜ் என்னன்ட்டு நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். சில பேர் எல்இடி பல்பே போதுன்றாங்க. ஆனால் எல்இடி பல்ப் வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனால் இது ரேடியேஷன் கொடுக்கறதால ப்ரீடிங் பவர்லேருந்து, பேர்ட்ஸோட கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுலேருந்து, அப்புறம் அது டிசீஸ், நிறையா டைப் ஆஃப் டிசீஸ்லேருந்து பேர்ட்ஸை பாதுகாக்கிறதுலேருந்து, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் இந்த பல்பில் இருக்குதுன்றதால தான் இந்த பல்பை நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணேன். மற்றபடி வேறு ஒரு சேல்ஸ்ன்ற ஒரு இன்ஸ்டிங்க்டில் நான் பண்ணலை. இது நான் கொரியரில் மேக்ஸிமம் ஆல்ரெடி ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு நேரம் கொரியர் போயிட்டு சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரியிலேருந்து சில பேர் டைரக்ட் பிக்கப், நிறைய ஊர்லேருந்து பேர்ட்ஸும் வெளியூர்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. வெளியூர் மீன்ஸ் கல்பாக்கம், பெங்களூர் எல்லாமே டைரெக்டாகவே வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களோட வெஹிக்கிள் மூலயமாவே வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பல்ப்ஸோ இல்லை அக்வேரியம் அக்சசரிஸோ இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். பேர்ட்ஸை நாங்கள் கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் பண்ணவே மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன டாபிக் நம்ம சொல்லியிருந்தோன்னா 100% ஆஃப் ப்ரீடிங் பேர் சேல்க்கு வந்ததுன்னா வாங்கலாமா வாங்கக்கூடாதான்ட்டு. அதாவது இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லை இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. ஒரு நம்பிக்கையான பர்சன்ஸ், அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பர்சன்ஸ், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அந்த 100% ஆஃப் ப்ரீடிங் பேர் ஃபார் சேல் போடுற பேர்டை வாங்கலாம். அதுவும் ஒரு சில பேர்ட்ஸ் அங்கே நல்லா ப்ரீடாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது சிலது ப்ரீட் ஆகும்னு இருக்கும். ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாத பேர்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன் டைம் எக் வச்சுருக்கோம், அது ஆச் ஆகிருக்காது, அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆச் ஆகிற சிக்ஸ் எல்லாம் இறந்து போகும். இல்லை ஆச் ஆகிற சிக்ஸ் எல்லாம் பேரண்ட் கொன்று போட்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இல்லை அந்த கிளச்சில் வர சிக்ஸ்க்கு எல்லாமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கேரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பேர்ட்ஸை மூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரீடிங் பேரில் வாங்கும்போது நிறைய சிக்கல் இருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா செமி அடல்ட் ஆர் நெஸ்ட் அவுட் சிக் இதை வாங்கிட்டு அந்த பேர்ட்ஸை அழகாக வெயிட் பண்ணி ப்ரீட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற ஃபுட்ஸ் எல்லாமே அதுங்க சரியாக சாப்பிட மாட்டேங்குது. இதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பேர் அடல்ட் பேராக எடுத்திருப்பாங்க. இந்த அடல்ட் பேராக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்படி தான் ஒரு பறவை பார்த்து வாங்கணும் அப்படியும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஒரு பேர்டை எப்படி பார்த்து வாங்கணுன்ட்டு. அந்த மாதிரி ப்ரீடிங் பேரோட பேர்டு வாங்கும்போது பின்னாடி செக் பண்ணுங்கள், அது எக்கா இல்லைனா அது கொழுப்பு கட்டியா அந்த மாதிரி. ஏன்னா கொழுப்பு கட்டியை கூட சில பேர் எக்குன்னு சொல்லி விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபீமேல் எக் வைக்க போகுது அந்த மாதிரி சொல்லி விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் லவ் பேர்ட்ஸ், காக்டெயில்
அதுக்கப்புறம் ஃபின்ச்சஸ் இந்த மாதிரி ஸ்பீஷஸ்லாம் வந்து ப்ரீடிங் பேர் வந்து செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து செட்டில் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து சில பேர்கிட்ட வந்து அங்கே ப்ரீட் ஆகிருக்காது, ஆனால் வந்து நம்ம வீட்டில் போடும்போது அது ப்ரீட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த ப்ரீடிங் பேர் வந்து வாங்கி போடுறதுல வந்து ஒரு சிக்கலாகவும் இருக்கும். சில சமயம் வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிடும். நிறைய பேருக்கு ப்ரீடிங் பேரில் எடுத்து போட்ட சன் கான்யூஸ், ஸ்மால் கான்யூஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங்லேயும் அமைஞ்சிருக்கு. ப்ரீடிங் பேராக எடுக்கும்போது வந்து அது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாதுன்ட்டு சொல்ல முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமையும். அது நம்ம எங்கே எடுக்க போகிறோம், யார்கிட்ட எடுக்க போகிறோம், ட்ரேடர்கிட்ட எடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய பொய் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு நல்ல ப்ரீடராக பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கும்போது, ஒரு நம்பிக்கையான பர்சனாக பார்த்து எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்போ வந்து நல்ல ஒரு பேர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சில பேர் வந்து வேறு ஸ்பீஷியஸ் வாங்கிறதுக்கு வந்து மூவ் ஆவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ப்ரீடிங் பேர்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து நல்ல ப்ரீட் ஆகிட்டு இருக்கிறத வந்து சேல் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அது மூலயமா அவங்களுக்கு வருமானம் தான் வருமே தவிர எந்த ஒரு நஷ்டமும் அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து தண்ணி மூலயமா கேரி ஆகி சிக்ஸு வந்து பொரிக்கும். ஆனால் வந்து அந்த சிக்ஸ் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து இறந்து போயிடும். இந்த மாதிரி பேர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அந்த பேர்ஸை வந்து நாம் வாங்கிட்டு அதை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அதையும் நாம் வந்து திருப்பி சேல் பண்ணிகிட்டு இருப்போம். இப்படி தான் வந்து இந்த ஏவி கல்ச்சரே வந்து மேக்ஸிமம் வந்து டிஸ்டர்ப் ஆகி அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்குது. அதை நம்ம வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும். நல்ல முறையான அழகான பியூர் ஒரிஜினலான பேர்ட்ஸை வந்து அழகாக ப்ரீட் பண்ணுவோம். நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஈல்டு எடுப்போம். பேர்ட்ஸை வந்து முறையாக பாதுகாப்போம். அதை தவிர்த்து வந்து பேர்ட்ஸுக்கு வந்து கேஜ் சைஸ் வந்து ப்ராப்பராக கொடுப்போம். அப்புறம் நேச்சுரல் சன்லைட் கொடுப்போம். நேச்சுரல் சன்லைட் இல்லாதவங்களுக்கு வந்து யூவி பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூவி ஏ அண்ட் பி 2 காம்பினேஷனாக இருக்குது. இந்த பல்புக்கு வந்து கேரண்டி இல்லை. ஆனால் வந்து 8000 hours வந்து இந்த பல்ப் வந்து எரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து ரூமில் ப்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சூரிய சக்தி இல்லாததால் இது ஒரு வரப்பிரசாதமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதுவும் வந்து அழகாக வந்து என்கிட்டயும் வந்து அது கிடச்சிருக்கு அந்த டைமில். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து கொரியர் அமுச்சு விட்றேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். பல்ப்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்ப் வாங்கி பாருங்கள். வாங்கி பார்த்துட்டு அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா மீதி வேறு பல்ப்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். 8000 hours வந்து அந்த பல்ப் வந்து டோட்டலாக வந்து எரியும். ஒரு நாளைக்கு 3 hours யூஸ் பண்ணாலே போதும். அந்த நேச்சுரல் சன்லைட் வந்து நமக்கு அழகாக வந்து ஓரளவுக்கு ஆர்டிஃபிஷியலாகவே அழகாக கிடச்சி அந்த மெட்டபாலிசத்துலேருந்து எல்லாமே தூண்டி விட்டு நல்ல பர்ஃபெக்டான ஒரு ப்ரீடிங் வந்து நமக்கு ஹேப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரீடிங் பேரில் பார்த்திங்கன்னா டிசீஸ்டு பேர்ட்ஸை கூட சரி பண்ணி, இல்லை டயரியா வந்து ஓவராக போயிருக்கும் அந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து சரி பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை சுக்கால பாதிக்கப்பட்ட பேர்டை வந்து ரெடி பண்ணி அதையும் சேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஃபெதர் ப்ளக்கிங் பண்ணும் பேரண்ட்டு, அந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பக்காவான பேர்ட்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக செமியாண்டத்துலேருந்து நீங்கள் போய் தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இன்னும் சில டவுட்ஸ் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராம் பேர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அந்த அளவுக்கு என்ன போட்டு ஹர்ட் பண்ணி இருக்குது. இருந்தாலும் வந்து உங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கலாம். இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until that, bye from Ram Birds Farm.